வணக்கம். வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு எப்படி செய்கிறது வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப சூப்பராக ஈஸியாக நம்ம டேஸ்ட்டாக நம்ம இந்த முட்டை குழம்பு செஞ்சிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள். இது டிஃபன் ரெசிபிக்கு சாப்பாட்டுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். முட்டை குழம்பு எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. முட்டை குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. மிளகு ஜீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பேஸ்ட்டாக இது போல் அரைச்சிக்கோங்க. இதை ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மிக்சி ஜாரில் பெருசாக ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணதை அதையும் சேர்த்து இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து அதே மிக்சி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காய் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். முட்டை பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது பாருங்கள், லைட்டாக இது போல் கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானலி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பட்டை பார்த்தீங்கன்னா சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். கல்பாசி 1, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சோம்பு பட்டையெல்லாம் பொரிஞ்ச பிறகு சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சையாக அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். கூடவே தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் காரத்திற்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் தான் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த முட்டை குழம்புக்கு. இதையும் நல்லா 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இது போல் கலந்து விட்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். மூடி போட்டு
ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சிடலாம் இதை. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இது போல் கலந்து விட்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சிடலாம் இதை. குழம்பு ஓப்பன் பண்ணிடுவோம். ஒரு 5 நிமிஷமாக பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துருவோம். கூடவே கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. இப்போ தேங்காய் சேர்த்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா மல்லித்தழை தூவி இறக்கிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா டிஃபன் ரெசிபிக்கும் சூப்பராக இருக்கும். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.